திட்டமிட்டு விஜய் சந்திக்க மறுத்திருக்கிறார் அப்படின்றதான் சொல்லப்படுது. அமித்ஷா என்ன காரணம்னா, குறிப்பா வந்து விஜய் அவர்களுடைய காங்கிரஸ் கூட்டணி காரணமாக தான் அமித்ஷா இதை சந்திக்கல அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அமித்ஷாவுக்கு விஜயுடைய அரசியலை முற்று முழுதுமாக அவர் வந்து வெறுக்கிறார். போன்ற பத்திரிகைலாம் விஜய் எதிர்த்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சேலம் அமைச்சர் தமிழன் பார்த்திபன் என்ற ஒரு போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்காரு விஜய் அமைச்சரவையில. அவர் வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வந்து ஒரு ஆய்வு செய்ய போறாரு. அங்க பார்த்தோம்னா பயணியோட அவருக்கும் ஒரு சண்டை. முடியாது. சென்னையில வெள்ளக்காலமா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சென்னை இருந்து பேருந்து நிலையத்தை அங்க போய் எட்டு போய் வச்சாலும் ஓரளவு கம்மிப்படுத்த தான் முடியுமே தவிர, சென்னையில வெள்ளங்கிறதும் டிராபிக்குங்கிறதையும் கட்டுப்படுத்த தான் முடியுமே தவிர, கட்டுப்படுத்துற முயற்சி தான் பண்ண முடியுமே தவிர முழுமையான செய்ய முடியாது எந்த அரசா இருந்தாலும். நம்ம வந்து அது வந்து நான் இது இன்னைக்கு சொல்லுது. பார்த்திபன் வந்து போறாரு, சந்திக்கிறாரு. அவர் மக்கள்கிட்ட போய் ஒரு அமைச்சர் வந்து இந்த மாதிரியான விழா காலங்களில் போய் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்யறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அதை நம்ம வந்து வரவேற்கணும். இப்போ நேற்று அவர் கையாண்ட விதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. என்னன்னா, நீ வந்து சாப்பிட்டு வந்திருக்கிற, நான் சாப்பிடாம வந்து நிக்கிறேன் அப்படின்றது வந்து அதுக்கு என்ன, நான் அந்த பதிலே தான் வருவேன். மினிஸ்ட்ரிகளே 2 வகைகளாக பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு தரப்பு வந்து ஆதவர்ஜனா தரப்பு, இன்னொரு தரப்பு வந்து புஷி ஆனந்த் தரப்பு. அதாவது யாரெல்லாம் ரசிகர் மன்றத்தை அதாவது 2வது பட்டியல் வந்துச்சுல்ல 23 பேரு, இவங்கள பெரும்பாலான பேர் ரசிகர் மன்றத்தை சார்ந்துள்ள எல்லாம் புஷி ஆனந்துக்கு நெருக்கமானவங்க. யாரெல்லாம் முதல் செட்ல போட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஆதவர்ஜனாவுக்கு சார்ந்தவங்க. அப்போ இந்த பொண்ணு கீர்த்தனாங்கிற இந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ஆதவர்ஜனாவுக்கு சார்ந்த உள்ள ஒரு நபர். அதாவது சமூக ரீதியா சொல்லிக்கிறாங்க. ஆமா, அது உண்மைதான். ஆக்சுவலி அவங்க வந்து இந்த ஒரு தெலுங்கு மொழி சார்ந்தவங்க அப்படின்ற சொல்றாங்க. அதனால அந்த லாபி இருக்கு அப்படின்ற அந்த அம்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த விருதுநகர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்கு போல. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்க நாசர் இணைஞ்சிருக்காரு. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்று முதன்முறையாக நேற்றுக்கு டெல்லி போயிட்டு திரும்பி இருக்கார். இன்னைக்கு வந்து சென்னை வந்துட்டாரு. போயிட்டு பிரதமர் மோடியை சந்திச்சிருக்காரு, அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காரு, அது போன்ற பல்வேறு தரப்பினர் சந்திச்சிருக்காரு. ஆனால் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் தலைவர்களை யாருமே சந்திக்கல அப்படின்ற போல செய்திகள் வெளியாருது. என்னதான் நடந்தது, அங்கே போய் என்ன விஜய் அவர்கள் பண்ணார்? இல்லை, அதான் விஜய் அவர்கள் இங்கே முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முன்னாள் முதலமைச்சர் எல்லோரையும் சந்திச்சாரு. கருத்து வேறுபாடுகளை கொண்ட மிக கடுமையாக விஜய் எதிர்த்து அரசியல் பண்ண சீமான் உள்ளிட்ட எல்லாரையும் சந்திச்சுட்டு விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம் எப்போது இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. போய் குறிப்பாக வந்து பிரதமர் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ வெறுமனே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிட சந்திப்பு தான் நடந்திருக்குது. பிரதமருக்கும் விஜய்க்கும் இடையில வெறும் 10 நிமிட சந்திப்பு தான். புரோட்டோகால்லேயே ஒரு 5 நிமிஷம் போயிடும். ஒரு 5 நிமிஷம் சும்மா போய் பார்த்துட்டு வந்த மாதிரி தான் வந்திருக்கே தவிர பிரதமருக்கும் விஜய்க்கு இடையில எந்த ஒரு உரையாடலும் நடக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பல்வேறு உரை இதுவெல்லாம் இந்த மீனவர் பிரச்சனைகள் குறித்து அது கொடுத்துருக்காங்க, எல்லாருமே கொடுப்பாங்க. அதாவது 2016 ஜெயலலிதா அம்மையா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி சந்திக்க போகும்போது 160 பிரச்சனைகளை இந்தந்த கோரிக்கைகள்லாம் நீங்க நிறைவேற்றுன்னு சொல்லி கொடுத்து வந்தாங்க. அப்படி கோர் பாயிண்டான இஷ்யூ எதுவுமே விஜயோட இந்த விஷயத்துல எதுவுமே போனதுக்கு ஒரு கடமைக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஒரு இந்தந்த விஷயங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்றது இப்போ ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கானதா அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இது சொல்லப்படுதுங்கிறது ஒரு விஷயம். 2வது குறிப்பா என்ன அப்படின்னா, 2வது இவர்கள் டைம் கேட்டது வந்து அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டுக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் சந்திக்கவே இல்லை. ஆமா, ஏன் அமித்ஷா சந்திக்கல? அமித்ஷா என்ன காரணம்னா, குறிப்பா வந்து விஜய் அவர்களுடைய காங்கிரஸ் கூட்டணி காரணமாக தான் அமித்ஷா இதை சந்திக்கல அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அமித்ஷாவுக்கு விஜயுடைய அரசியலை முற்று முழுதுமாக அவர் வந்து வெறுக்கிறார். 2026 தேர்தல் களம் 2029 அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராகவே அமித்ஷா அவர் தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது 2029 காங்கிரஸ் கூட்டணி தான் தொடரும் அப்படின்னு சொல்லி யாதவர்ஜனா பிரஸ் மீட்ல கொடுத்தார்ல, இது பாஜகவுடைய டெல்லி தரப்பு மத்தியில விஜய் மேல ஒரு கடுமையான கோபமும், விஜய் அரசியல
ஒரு எதிர் முகாம்ல இருக்காங்க. துக்ளக் ஓகே, போன்ற ஓகே. பத்திரிகைலாம் விஜய் எதிர்த்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. போட்ட பிளான் எல்லாம் வந்து வீணா போயிடுச்சு. வீணா இப்போ போகுது. ஆ. அதாவது அதான் நமக்கு தமிழ்நாடுடைய பாஜகவுடைய, ஆர்எஸ்எஸ் உடைய விருப்பங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான பத்திரிகைன்னா துக்ளக் தான். ம், ம். துக்ளக் வந்து விஜய் எதிர்த்து எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. விஜயுடைய இந்த பாஜக எம்பி இந்த விஷயங்கள் இந்த எம்எல்ஏக்கள் போற விஷயத்தெல்லாம் எதிர்த்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ பாஜகவுடைய டெல்லி தலைமை, ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை விஜய் அவர்களை ஏற்கவில்லை அப்படின்றது தான் காட்டுது. அதுதான் அமித்ஷாவுடைய சந்திப்பு இல்லாததுக்கும் இதுதான் காரணம். அதனால தான் அமித்ஷா திட்டமிட்டு விஜயை சந்திக்க மறுத்திருக்கிறார் அப்படின்றது தான் சொல்லப்படுது. இதுல 2வது காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, காங்கிரஸ் நீங்க கேட்டது காங்கிரஸினுடைய சந்திப்பு. விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து அதாவது கேரளாவுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் ஆமா. பதவியேற்பு விழாலேயே விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனா டெல்லி ஒரு மத்திய மத்திய அமைச்சர் அதாவது பிரதமர் அவர்களை சந்திக்காம வேற்று மாநில நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பது சரியாக இருக்காது. அது தேவையில்லாத ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தியது வரும். அவங்கள வெறுப்பூட்டுறதாக இருக்கும் அப்படின்றதால தான் விஜய் அவர்கள் ஏற்கனவே கேரளாவுடைய நிகழ்ச்சியில பங்கேற்காம இருந்ததுக்கு அதுதான் காரணம்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது இன்றைய தினம் அதாவது சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட மல்லிகார்ஜுன கார்கே இப்படி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விஜய் அவர்களுக்கு வேறு சில பாஜகவுடைய பிரஷருக்கு ஏதோ ஒரு காரணம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம வேறு சில காரணங்களுக்காக தான் முக்கியமா விஜய் அவர்கள் அங்க சந்திக்காத காரணம் சொல்லப்படுது. ஏதோ ஒரு வகையில விஜயை வந்து பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்கறதுங்கிறதா நமக்கு தெரிய வருது. அதாவது விஜய் அவர்கள் காங்கிரஸோடு உறவுல இருக்கிறது. ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ 59 வருஷமாக தமிழ்நாட்டுல இல்லாத காங்கிரஸ இவர் வந்து வளர்த்தெடுக்கிறாரு. அப்படின்ற விஷயத்த பாஜக ஏற்றுக்கொள்ளல அப்படின்ற அடிப்படையில் ஏதோ ஒரு அழுத்தம் விஜய்க்கு பாஜக தரப்புல டெல்லி தரப்புல கொடுக்கப்படுது. அதுக்கு விஜய் வந்து எதிர்த்து நிக்காமல் துணிஞ்சு செய்யாம அதுக்கு அடிபணிஞ்சு போறாரு அப்படின்ற மாதிரி தான் வெளியில பேசப்படுறதா பார்க்க முடியும். அதே போன்று இப்போ பார்த்தோம்னா அந்த சேலம் அமைச்சர் தமிழன் பார்த்திபன் என்பவர் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்காரு விஜய் அமைச்சரவையில. அவர் வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வந்து ஒரு ஆய்வு செய்ய போறாரு. அங்க பார்த்தோம்னா பயணியோட அவருக்கும் ஒரு சண்டை. பேருந்து வந்து அவர் அந்த பயணி வந்து புக் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு மெசேஜும் வரல. எப்போ வருது? என்ன டைமு? ஒண்ணுமே எந்த ஒரு புக் பண்ணதுக்கான எந்த ஒரு அத்தாட்சியுமே இல்ல. அப்படின்ற போல சொல்லி அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அமைச்சர் வந்து அதற்கு ஒரு வினோதமான ஒரு பதில குடுக்குறாரு. "அப்பா நீ சாப்பிட்டு தெம்பா பேசுற. நான் சாப்பிடவே இல்ல." அப்படின்ற போல சொல்றாரு. ஒரு அமைச்சர் பேச வேண்டிய பேச்சா இது? எப்படி பார்க்குறீங்க இத? இல்ல இப்போ பொதுவாக வார இறுதி நாட்கள்ல ஒரு பேருந்து அதிகமாக போடும். அதுவும் இல்லாம விழா நாட்கள். இன்னைக்கு பக்ரீத் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு பக்ரீத். அது மட்டும் இல்லாம முகூர்த்த நாள். 2மே சேர்ந்து இருக்கிறதுனால நேற்று கடுமையான டிராஃபிக். சென்னை முழுக்க எல்லா இடங்கள்லயுமே சரியான டிராஃபிக். கோயம்பேடுலேருந்து மதுரவாயிலே போக முடியல. அந்த அளவுக்கு போறதுக்கு கிட்ட 1 மணி நேரம் ஆச்சு. நேத்து நான் போகும்போதே. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான டிராஃபிக். இப்போ கிளாம்பாக்கம் போறது கண்டிப்பாக தாமதமா தான் ஆகுங்கிறது இயல்பாக ஒவ்வொரு முறையும் இது நடக்கிறது தான். ஒரு முறையும் இது மாதிரி விழா காலங்கள் வரும்போது திட்டமிட்ட நேரத்துக்கு பஸ்ஸுகள் வர முடியாது. டிராஃபிக் இருக்கும். இது எல்லாமே இருக்கும் தான். இது திட்டமிடல் வந்து சரியா செய்யலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க என்ன திட்டமிடல் ஏன்னா நமக்கு தெரியும். வீக்கெண்ட்ல வந்து கூட்டம் இருக்கும். இந்த விழா காலங்கள் சுப முகூர்த்த நாட்கள்ல வந்து இது போல பயணிகள் வரத்து அதிகமா இருக்கும். இன்னைக்கு தமிழக வெற்றிக்கழகம் எதிர்க்கட்சியா இருந்துச்சுன்னா சரியான திட்டமிடல் செய்யல, சரியாக வழியில பண்ண முடியல, இவங்க வந்து எலெக்ஷன் அன்னைக்கு பேருந்த விட தவறிட்டாங்க, இப்படி எல்லா விமர்சனமும் அன்னைக்கு தாவேக்க எப்படி வச்சுச்சோ இன்னைக்கு அதே போல எதிர் தரப்பையும் வைப்பாங்க. ஒரே ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். சென்னைங்கிறது ஒரு கோடி பேர் வாழக்கூடிய இடமாக மாறி போச்சு. வெளியூர்களுக்கு நார்மலா போறவங்களே சில ஆயிரம் பேர் இருப்பாங்க. அதுலயும் இந்த மாதிரி விழா நாட்கள்ல பல லட்சக்கணக்கான பேர் இங்க இருந்து போறவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிராபிக்கள் ஆகதான் செய்யும். இது வந்து நம்ம வந்து சென்னையில வந்து ஒரு டிராபிக் இல்லாமலாம் பண்ணவே முடியாது. அது வந்து சென்னையில வெள்ளக்காலமா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சென்னையில இருந்து பேருந்து நிலையத்தை அங்க போய் எட்டுன்னு போய் வச்சாலும் ஓரளவு கம்மிப்படுத்த தான் முடியுமே தவிர சென்னையில வெள்ளங்கிறதும் டிராபிக்குங்கிறதையும் கட்டுப்படுத்த தான் முடியுமே தவிர கட்டுப்படுத்துற முயற்சி தான் பண்ண முடியுமே தவிர முழுமையால செய்ய முடியாது. எந்த அரசா இருந்தாலும் நம்ம வந்து அது வந்து இது இன்னைக்கு எதிர்கட்சியா இருந்தா சொல்லுது, நாளைக்கு தாவேக எதிர்கட்சியா இருந்தாலும் இது சொல்லும். ஆனா ஒவ்வொரு முறையும் திமுக அரசை கடந்த காலம் சொன்னாங்க, இந்த முறை சிந்திப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த அரசாங்கம் வந்தாலும் சென்னையுடைய நகர கட்டமைப்புல இப்படி டிராபிக் ஜோன்ங்கிறது கண்டிப்பா இருக்கதான் செய்யும் இந்த மாதிரி விழா நாட்கள்ல. எனவே இது வந்து இயல்பான ஒன்று தான். ஆனா தாவேக்காவுடைய அமைச்சர் ஒரு பார்த்திபன் பண்ண தப்பு என்னன்னா, பொதுவாக இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா இடத்துக்கும் போறது, ரீல்ஸ் பண்றது. இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம நண்பர் ரமேஷ் கூட
அறநிலைத்துறையினுடைய ஒரு பொருளை வந்து இந்த டேட் இத்தனை டே தான் பண்ணிச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க? இவங்களுக்கு வந்து ஒரு ரீல்ஸ் மூலமாவே வந்த ஒரு அரசாங்கமாக இருக்கு. ஆமா, உண்மை அது. விஜய்ங்கிற பிம்பா இருந்தாலும் இவங்கெல்லாம் அதாவது விஜய்க்கு வந்து இப்போ ரீல்ஸ்னால தான் ஓட்டு போட்டாங்க நம்ம சொல்ல வரல. இப்போ வந்து அந்த அமைச்சரவையில இல்ல அந்த துறையில ஏதாவது ஒரு இலாக்கா ஒதுக்குறதா கூட இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் அது வந்து அது போலதான் அவங்க நம்ம தேர்ந்தெடுக்கிறதே இன்ஸ்டாகிராம் மூலமா தான் விஜய் முதலமைச்சர் ஆனான்னு நம்ம சொல்ல வரல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான வேட்பாளர்கள் பல பேர் அமைச்சரா வந்து பல பேர் இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசரா இருந்தவங்க தான். ஆமா ஆமா அப்ப அதனால இவங்களுடைய அடிப்படை வேலையா தான் இருக்கும்போது இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா இந்த அமைச்சர்களை வந்து அதிகாரிகள் ஏமாத்துறாங்க அப்படின்ற போல இன்னொன்னு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு பெருசா வந்து நிர்வாகிக்கு தெரியல அப்படின்றதுக்காக அமைச்சர் அதாவது அதிகாரிகள் இவர்களை வச்சு சரியா வேலை பார்க்க தெரியல அல்லது கையூட்டுகள் அதிகமா வாங்கக்கூடிய இன்னொன்னு வைக்கப்படுறாங்க. அமைச்சர் பார்த்திபன் வந்து போறாரு, சந்திக்கிறாரு. அவரு மக்கள்கிட்ட போய் ஒரு அமைச்சர் வந்து இந்த மாதிரியான விழா காலங்கள்ல போய் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்யறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அதை நம்ம வந்து வரவேற்கணும். அது அப்ப அந்த இடத்துல வந்து லேட் ஆனவங்க இந்த மாதிரி சில கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க. அதை கையாள தெரியணும். ஒரு அமைச்சர் நம்மளுமே சொல்றோம்னா தாவேகாவினர்களை ஏதோ பிளாக் டிக்கெட் வித்தவன் இப்படிலாம் பேசாதீங்க. கடந்த காலங்களில் அமைச்சராக இருந்தவங்க யாரும் யோக்கியம்லாம் கிடையாது இவங்களை குறை சொல்றதுக்கு. இவங்களை போல தான் அவங்களும். அப்படி இருக்கும்போது இவங்களோட செயல்பாடுகளை வச்சு நம்ம விமர்சிக்கணும் தான் நம்மளும் சொல்றோம். இப்போ நேற்று அவர் கையாண்ட விதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. என்னன்னா நீ வந்து சாப்பிட்டு வந்திருக்கிற, நான் சாப்பிடாம வந்து நிக்கிறேன் அப்படின்றது வந்து அதுக்கு என்ன நான் அந்த பதிலே சாப்பிட்டு தான் வருவேன். இல்ல அவங்க வரலன்னா சரிப்பா சரி பண்றோம். ஒரு விழா நாட்கள்ல இப்படியான கூட்டங்கள் இருக்கதான் செய்யும். கண்டிப்பா இப்பதான் வந்திருக்கோம், புதுசா நாங்க சரி பண்றோம். இனி வரக்கூடிய காலங்களே இந்த விஷயம் இல்லாம சரி பண்றோம். இப்படிதான் பேசணும். இல்ல அவன் சாப்பிடாம வரணும்னு எதிர்பார்க்கறாரு. என்ன நீங்க அமைச்சர்கள் சாப்பிடாம இருப்பாங்க. அமைச்சர்கள் சாப்பிடாம இருப்பாங்களே, இது யாரை கேட்டு நம்புறா? அவர் உடம்பு பார்த்தா சாப்பிடாத மாதிரியா இருக்குது. நம்ம பண்றதுல பாக்குறவன் பேசுவான், கமெண்ட்ல போடுவான், நீ எப்படியா சாப்பிடாம இருப்ப நம்ப முடியும்னு கேட்பான். உண்மைதான். அப்போ ரசிகர் மன்றத்திலேயே வந்தவரை இப்போ ஃபிளெக்ஸ் வச்சாரு, போனது வந்து எல்லாமே வச்சு வந்து இன்னைக்கு வந்திருக்கிறாரு. மாறாக என்ன அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஒரு இன்னைக்கு வந்து காலையில அவங்க வந்து ஒரு இஸ்லாமியரா இருப்பாங்க, பக்ரீத்துக்கு ஊருக்கு போறவங்களா இருப்பாங்க. காலைல 7:30 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து தொழுகை நேரமா இருக்கும். நைட்டு 9:30 மணிக்கு பஸ்ஸை புக் பண்ணிட்டு 10:45 வரையும் பஸ்ஸை காணலைன்னா நம்ம எப்படி போய் 7 மணிக்கெல்லாம் போய் தொழுகையில் போய் பங்கேற்கிறது? குடும்பத்தினரோட ஒரு நாள் லீவு போட்டு பண்டிகைக்கு இருக்குன்னு தானே போறோம். இந்த கோவம் இயல்பா வரும் தான். எல்லாருக்குமே அந்த டென்ஷன் வரும், எல்லாருக்கும் இது வரும். அதுதான் அந்த பயணிகள் வெளிப்படுத்துறாங்க. அதை கையாளுவதற்கு தவேகாவோட அமைச்சர்கள் பக்குவப்படணும். அதை விட்டு பயணிகள்கிட்ட இப்படி எரிஞ்சு பேசுறது, நீ சாப்பிட்டியா போனியா வந்தியான்னு பேசுறது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர், இளம் அமைச்சரா கீர்த்தனா என்பவர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நான் வந்து சுயேட்சையில நிக்க போறேன் அப்படின்ற போல பேசியிருந்தாங்க. சுயேட்சையில எல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான முயற்சிகள்லாம் இருந்துச்சு. தொடர்ந்து வந்து ரீல்ஸ்ல தான் அந்த அம்மா வந்து இருக்கிறாங்க. இப்ப பார்த்தோம்னா இப்போ தாவேகாவுல நின்று அமைச்சராகவும் ஆயிட்டாங்க, ஒரு இளம் அமைச்சரா இருக்காங்க. அவங்க வந்து நேத்திக்கு பார்த்தோம்னா ஒரு ரீல்ஸ் பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க. இல்ல உங்களுக்கு தான் ரொம்ப தெரிஞ்ச அமைச்சரா இருக்கிறாங்க, அதனால நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாருக்குமே பரிச்சயமானவங்க தான். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இளம் அமைச்சர். தாவேகாவுடைய அமைச்சரவையிலேயே அவங்க ரொம்ப சின்ன முதல் பெண் அமைச்சர் சொல்றீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு வந்து அந்த தாவேகா தொண்டர்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. ஏன் திமுக ஆட்சியில இருந்திருக்காங்க அமைச்சர்கள், இதுக்கு முந்தின ஆட்சியில கூட பெண் அமைச்சர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய சிந்தனை அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அறிவுன்றது இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்கல்ல, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற போல ஒரு ஆடை ஒன்று நம்ம அதாவது தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு ஏற்ற ஒரு அடை இல்லாமல் நம்ம அதை குற்றம் சொல்ல வரல. பட் இருந்தாலும் வந்து எப்படி வந்து தொழில் முனைவோர்களை ஈர்க்கணும் அப்படின்றது வந்து அந்த அம்மாவுக்கு தெரியல. ரொம்ப ரீல்ஸ்லேயே வாழ்றாங்க. எப்படின்னா அவங்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே தான் அந்த மனமாற்றம் ஒரு அமைச்சருக்கான அந்த என்ன சொல்றது, ஒரு அமைச்சர்னா இப்படி தான் இருக்கணும். ஏன் தொழில் முனைவர்கள்லாம் 24 மணி நேரமும் ரீல்ஸ் தான் பார்ப்பாங்க அப்படின்ற போல அவங்க மனநிலை இருக்கிறாங்க அப்படின்ற போல இது அவங்களுடைய தொழில் முனைவோர் ஈர்ப்புக்கான ரீல்ஸ் வீடியோ வந்து நம்மள நினைக்க வைக்குது. எனக்கு என்ன கேள்வினா, இப்போ செல்லூர்ராஜ் வந்து தர்மாக்கோல் விட்டாரு. தர்மாக்கோலை விட்டா தண்ணி ஆவி ஆகிறத கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி வெளிநாட்டு ஐடியா அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா ட்ரால் ஆச்சு. பாரியா, தர்மாக்கோலை விட்டா தண்ணியை ஆவியாகிறத கட்டுப்படுத்துற முன்னாடி பெரிய விஞ்ஞானியா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. நமக்கு இன்னொரு கேள்வி என்ன இருந்துச்சுன்னா,
செல்லூர் ராஜு மட்டுமே அது செய்யறது கிடையாது. செல்லூர் ராஜுக்கு பின்னாடி ஒரு அதிகாரிகள் இருக்காங்க. அதிகாரிகள் இருக்கு. அவங்களுடைய வழிகாட்டல், அவங்களுடைய கைட்லைன்ஸ் எல்லாமே இவர் பண்ணியிருக்கவும் மாட்டாரு. அப்ப அவங்களையும் சேர்த்து தான் நம்ம விமர்சிக்கணும். இப்போ கீர்த்தனா இதை பண்றாங்கன்னா அதிகாரிகளுடைய பேச்சை கேட்காம இது பண்ணியிருப்பாங்களா? அதிகாரிகள் சொல்லாம செஞ்சிருப்பாங்களா? அப்போ இவங்களுக்கு இயல்பா அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது இருந்தாலும் அதிகாரிகள் இவங்களை இல்ல அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குல்ல. இப்படிதான் வந்து தொழில் முனைவோர்களை ஒரு அறிக்கை மூலமாக இல்ல வெப்சைட்ல ஏதோ வந்து அப்படிதான் பண்ணணும். இவங்க தொடர்ந்து இந்த ரீல்ஸ்ல இருக்காங்க. ஏன்னா வந்து தொழில் முனைவர்கள்லாம் பிசினஸ் மேன்லாம் ரீல்ஸா பார்த்துன்னு போறானுங்க. 24 மணி நேரம் அவங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை தான் அவன் நினைவுல வச்சுன்னு பார்க்க போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரீல்ஸை விட்டுட்டு அதற்கு அடுத்து எப்படி ஒரு அறிக்கையாவோ ஒரு செய்தித்தாள் மூலமாகவோ எப்படி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து வரணும். அதான் ஏற்கனவே வந்து இந்த இந்த மினிஸ்ட்ரிகளுடைய விஷயத்தை பத்தி பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா மினிஸ்ட்ரிகளே 2 வகைகளா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு தரப்பு வந்து ஆதவர்ஜுனா தரப்பு, இன்னொரு தரப்பு வந்து புஷி ஆனந்த் தரப்பு. அதாவது யாரெல்லாம் ரசிகர் மன்றத்தை அதாவது 2வது பட்டியல் வந்துச்சுல்ல 23 பேரு, இவங்கள பெரும்பாலான பேர் ரசிகர் மன்றத்தை சார்ந்துள்ள எல்லாம் புஷி ஆனந்துக்கு நெருக்கமானவங்க. யாரெல்லாம் முதல் செட்ல போட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஆதவர்ஜுனாவுக்கு சார்ந்தவங்க. அப்போ இந்த பொண்ணு கீர்த்தனாங்கிற இந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ஆதவர்ஜுனாவுக்கு சார்ந்த உள்ள ஒரு நபர். அதாவது சமூக ரீதியா சொல்லிக்கிறாங்க. ஆமா அது உண்மைதான். ஆக்சுவலி அவங்க வந்து இந்த ஒரு தெலுங்கு மொழி சார்ந்தவங்க அப்படின்ற சொல்றாங்க. அந்த லாபி இருக்கு அப்படின்ற அந்த அம்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த விருதுநகர் மாவட்டத்துல ஏதோ ஒரு ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்கு போல. அதுக்கு முன்னாடி வந்து பல்வேறு நம்ம முதலமைச்சருக்கும் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒர்க் பண்ணியிருக்காங்க தேர்தல் காம்பெயினுக்காக. அதே போன்று ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து விருதுநகரை மாற்ற போறேன் அப்படின்ற போல சொல்லிட்டு தான் நம்ம வந்து முதல்ல ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. எங்க கழிவு கொட்டிருக்கு, குப்பைகள் இருக்கிற இடத்தெல்லாம் போயிட்டு ஒரு ரீல்ஸ் போட்டு பிரபலமாயிருக்காங்க. அதுக்கடுத்து தனிச்சு போட்டிடுறதுக்கான முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் அந்த அம்மாவுக்கு ஏதோ ஜாக்பாட் அடிச்ச போல அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பல சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்க எம்எல்ஏக்களுக்கு நாங்கெல்லாம் காலங்களாம் வந்தவங்களா இருக்கிறோம். 3 தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கட்சிக்கு வந்த அம்மா அதுக்கு வந்து எலெக்ஷன் கட்சி ஆரம்பிச்சு கூட இல்ல, தேர்தல் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கட்சிக்கு வந்த உங்களுக்கு போய் நீங்க மினிஸ்டர் கொடுத்தீங்க. அதுவும் தொழில்துறை கொடுத்துருக்கிறீங்க. தொழில்துறை கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய ராஜா அந்த துறையில் தான் இருந்தார். டிஆர்பி ராஜா தங்கம் தென்னரசு இருந்தாரு அதுக்கு முன்னாடி. அதே போன்று அந்த அமைச்சர் கீர்த்தனாவுக்கு வந்து ஒரு 5 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்ற போல சொல்றாங்க. சோ எதுவாக இருந்தாலும் கட்சியில உழைச்சவங்க அப்படின்ற போல இருப்பாங்க. அதே போன்று மக்கள் மன்றத்துல அடிப்படையில இருந்து இருப்பாங்க. இப்ப இன்னைக்கு நேத்து விஜய் வந்து பிரதமரை பார்க்க போனாரு. பிரதமரை யார் பார்க்க போனதுல வந்து யாருமே அமைச்சர்கள் போகல. எல்லாருமே விஜய்க்கு நெருக்கமானவங்களா தான் போனாங்க. அப்பவே என்ன விஜய் வந்து ஹிந்தியில பேசியிருப்பாரா பிரதமர்கிட்ட? டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு ஆள் இருப்பாங்க, இல்ல இங்கிலீஷ்ல பேசியிருப்பாரு. எங்க போனாலும் அந்த மொழி என்னமோ 5 மொழி கொண்ட குழு இருக்காங்க. தொழில்களை ஈர்க்கிறதுக்கு 5 மொழி இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அதுக்குள்ள திறன் இருக்குதா, அதுக்குள்ள நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்களா, தொழில்களை பற்றி ஆராய தெரிஞ்சவங்களா, தொழில்களை ஈர்க்கிறதுக்கான கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்களா, அந்த ஆற்றல் உள்ளவங்களா அப்படின்றதான் தேவை. 5 மொழிகள் தெரிஞ்சவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருங்கிற வச்சு கொடுத்தா அவங்க இதுலயே தொடர்ந்தாங்க அப்படின்னா இன்னும் இப்பதான் வந்திருக்காங்க. எல்லாருமே அதாவது எல்லாருமே இந்த சோசியல் மீடியால இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. தொடர்ந்து இந்த ரீல்ஸை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு பாகத்தையும் அவங்க பார்த்து அதுக்கு ஏற்ற போல செயல்படணும் அப்படின்ற போலதான் மக்களுடைய கருத்தாவே அதுதான். ஏன்னா தொடர்ந்து தாவை காட்சினாலே விமர்சனம் ஒண்ணு வைக்கிறாங்க, ரீல்ஸ் ஆட்சின்றாங்க. ஸோ அது வந்து மாறணும் என்றதுதான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. மீண்டும் மற்றொரு பதிவுல பார்க்கலாம். நன்றி.